இன்றைய வேத வார்த்தை, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நீதிமொழிகள் 23:18. இந்த ஆண்டின் கடைசி நாளில் நாம் பின்னோக்கி பார்த்தால் மகிழ்ச்சியும் கண்ணீரும் வெற்றியும் போராட்டங்களும் கலந்து காணப்படும். சில கனவுகள் நிறைவேறி இருக்கலாம், சில எதிர்பார்ப்புகள் தாமதமான இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை இன்று நம்மை உறுதிப்படுத்துகிறது, நிச்சயமாகவே முடிவு உண்டு. நம் வாழ்க்கையில் காணும் ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் தேவனால் நிர்ணயிக்கப்பட்ட ஒரு முடிவு உண்டு. அது குழப்பமல்ல, அது சமாதானத்தின் முடிவு. தாமதம் தோல்வி அல்ல, அது தேவனுடைய நேரத்திற்கு ஒத்துப்போகும் ஒரு பயணம். அதனால்தான் அவர் கூறுகிறார், உன் நம்பிக்கை வீண் போகாது. இந்த ஆண்டில் நாம் தேவனை நம்பி செய்த ஒவ்வொரு ஜெபமும், பொறுமையோடு காத்திருந்த ஒவ்வொரு நாளும், விசுவாசத்தில் எடுத்த ஒவ்வொரு அடியும், அவை அனைத்தும் தேவனுடைய பார்வையில் வீணல்ல. மனிதர்கள் மறந்தாலும் சூழ்நிலைகள் மாறினாலும் தேவன் மறப்பதில்லை. ஆண்டின் கடைசி நாளில் நாம் செய்ய வேண்டியது ஒன்றுதான், பின்னோக்கி பயமல்ல நன்றி, முன்னோக்கி சந்தேகமல்ல நம்பிக்கை. கர்த்தர் ஆரம்பித்ததை அவர் முடிப்பவர். இந்த ஆண்டின் முடிவு உன் வாழ்க்கையின் முடிவு அல்ல, அது தேவனுடைய புதிய திட்டங்களுக்கு ஒரு தொடக்கப் புள்ளி. இன்றைய ஜெபம். கர்த்தாவே, இந்த ஆண்டின் கடைசி நாளில் உம்முடைய உண்மைக்காக நன்றி செலுத்துகிறேன். நான் புரியாத வழிகளிலும் உம்மை நம்பிய நம்பிக்கை வீண் போகாது என்று அறிந்து உம்மில் உறுதியாக நிற்கிறேன். வருகிற நாள்களையும் என் கைகளில் அல்ல, உம்முடைய கரங்களில் ஒப்படைக்கிறேன். ஆமேன்.